பாலமுனை ஹில்ப் சமூக சேவை அமைப்பின் 25வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்ட மறுமையின் மேன்மையாளர்கள் கௌரவிப்பு விழா இடம்பெற்றது. பாலமுனை பிரதேசத்தில் உள்ள பள்ளி வாயில்களில் கடமையாற்றுகின்ற மற்றும் கடமையாற்றிய முன்னாள் முஅத்தின்மார்கள், பணியாளர்கள், சிரேஷ்ட உலமாக்கள் உள்ளிட்ட 58 பேர் நினைவுச் சின்னம் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திராவுக்கும் கிண்ணியா ஜம்இய்யத்துல் உலமா சபையின் பிரதிநிதிகளுக்கும் இடையிலான சந்திப்பொன்று இடம்பெற்றது. இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு, கிண்ணியாவில் கால்நடை வளர்ப்பாளர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள், போக்குவரத்து பிரச்சினை, ஆசிரியர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் குறித்து கலந்துரையாடியதாக கிண்ணியா ஜம்இய்யத்துல் உலமா சபையின் தலைவர் கலாநிதி அஷேக் AR நாசர் தெரிவித்துள்ளார். கிழக்கு பல்கலைக்கழகத்தின் 29வது பட்டமளிப்பு விழா இன்றும் நாளையும் நடைபெறுகின்றது. பல்கலைக்கழக உபவேந்தர் பேராசிரியர் பரராஜசிங்கம் பிரதீபன் தலைமையில் பட்டமளிப்பு விழா இடம்பெறுகின்றது. உள்வாரி வெளிவாரி பட்டப்படிப்பை நிறைவு செய்த 1966 பேர் பட்டங்களை பெற உள்ளார்கள்.